தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் 3வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மதுரை மாநகராட்சியில் பணியாற்றும் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, தனியார் ஒப்பந்தங்களை ரத்து செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநகராட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் தீர்வு கிடைக்காததால் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் போராட்டத்தை மேலும் தீவிரமாக்குவோம் என தொழிற்சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தனியார் ஒப்பந்த அவர்லாண்டு என்ற அந்த தனியார் பிரைவேட் கம்பெனியை ரத்து செய்ய வலியுறுத்தியும் பல்வேறு சில கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து இன்றைக்கு 3வது நாளாக தூய்மை பணியாளர்கள் 2000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு போய் மாநகராட்சி நிர்வாகம் நிறைவேற்றி கொடுத்தால் தமிழக இருக்கக்கூடிய மதுரை மக்களை கொரோனா வைரஸ் போன்ற தொற்றிலிருந்து காப்பாற்றுவதற்கு உதவியாக இருக்கும். 3 நாள் இன்றைக்கு நடைபெற்ற அந்த போராட்டம் மதுரை முழுவதும் குப்பை காடாக மாறி இருக்கிறது. ஒரு சுகாதார கேடு ஏற்படுகின்ற வழியில் இன்றைக்கு மாநகராட்சி நிர்வாகம் வழிவகை செய்கிறது.